வணக்கம் நான் பிஸ்மிலாகாஸ் பேசுறேன். பிஸ்மிலாகாஸ் பாருங்க, இப்போ பொலேரோ வீடியோ ஃபுல்லா வரும்போது லைட் வீடியோ சேர்த்து வருது. லைட் செட்டிங்ல எப்படின்னு காட்டுறதுக்குன்னு பக்கா கண்டிஷனு. இப்ப ரன்னிங் காமிக்கிறோம். வண்டி வேற லெவலுங்க, வேற லெவல்ல இருக்க வண்டி, சூப்பரா இருக்குங்க. வேற என்ன சொல்றது, ஃபுல் வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். வண்டி வாங்குறீங்களோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வண்டி உள்ள இருந்து வெளியே இருக்க என்ன டெக்கரேஷன் பண்ணி எப்படி வச்சிருக்காங்க. ஒரு லோ பட்ஜெட்டுக்கு எடுத்தாரு. ரிவர்ஸ் ஆர்ல இருந்து எல்லாமே இருக்க வண்டியில. வண்டி பக்கா கண்டிஷன், எல்லா லைட்டும் ஒர்க்கிங். ஹெட்லைட்ல இருந்து எல்லாமே. இந்த லைட் டபுளா வருவா பாருங்க. இந்த லைட் வேற லெவலுங்க. வீடியோல சொல்றேன் ஃபுல்லாவே பாருங்க. வேற மாதிரி வேற லெவல்ல வண்டி இருக்கு. ஒரு பக்கா கண்டிஷன் வண்டி, பக்கா தெளிவா இருக்குங்க. வண்டி வேற லெவலுங்க, பக்காவா ஷோரூம் கண்டிஷனு, பக்காவா இருக்கு. ஒரு தெளிவான வண்டி. நம்பியானவங்க நல்ல பொருள் கொடுக்குறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வண்டி உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. பக்காவா அப்படியே தூக்குதுங்க வண்டி. டி என்ஜின்னாலே எல்லாருக்குமே தெரியும். சூப்பரா இருக்கு. இன்டீரியர் அந்த அவுட்லுக்ல இருந்து உள்ள வந்து எல்லாமே லைட் செட்டிங் இருக்கு. ஃபுல் வீடியோ பாருங்க. ஃபுல் வீடியோ இப்போ உங்களுக்கு தெரியும். அதுல இந்த ரன்னிங் வீடியோ ஃபர்ஸ்ட் காமிச்சிட்டேன். ஃபுல் வீடியோல பாருங்க. நன்றிங்க. பக்கா கண்டிஷனுங்க வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. லோ பட்ஜெட் வாங்கி தரேன். நம்ம வந்து நல்ல பொருள் கொடுப்போம். நேரில் வந்து பாருங்க. வணக்கம்ங்க, நாங்க பிஸ்மிலாகாஸ் பேசுறோம். பிஸ்மிலாகாஸ்ல பாருங்க, சென்னைக்கு போய் வந்து பொலேரோ வந்துட்டேன். இப்ப காமிக்கிறேன். நிறைய வண்டி கொடுத்துட்டேங்க. 3 வண்டி தான் இப்ப நம்மள்ட்ட இருக்கு. இப்ப 4வது வண்டி இந்த வீடியோ பிடிக்கிறேன். டி என்ஜின் சூப்பரா இருக்கு, வேற லெவலுங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு எல்லாமே வந்து ஏசிஎம் ஃபுல் கூலிங், ரிமோட் சாவியோட இருக்கு. லைட் செட்டிங் இதெல்லாம் செம்மையா லைட் எரியுதுங்க. எல்லாமே பக்கா கண்டிஷன்ல இருக்கு லைட் செட்டிங். இதுல பாத்தீங்கன்னா லைட்லாம் வேற லெவலுக்கு, அவ்வளவு வெளிச்சம் இருக்கு நைட்ல வர. அவ்வளவு டாப்பா இருந்துச்சு வண்டி. எஸ்டா ஃபிட்டிங்லாம் பக்காவா பண்ணிருக்காங்க. இதுல பிளஸ் என்னன்னா டிஏ இன்ஜின். டிஏ இன்ஜின்னா நான் சென்சார் இன்ஜின். ஒரு 800 பேட்டரி போட்டாலும் வண்டி ஷார்ட் ஆகும். ஒண்ணுமே இல்ல, சின்ன பேட்டரி வண்டி ஷார்ட் பண்ணிட்டு பேட்டரியே இல்லைனாலும் வண்டி போயின்னு இருக்கும். அந்த மாதிரி இன்ஜின் அது கிடையவே கிடையாது. டிஏ இன்ஜின் தான் நம்பர் 1. பொலேரோல பார்த்தோம் டிஏ இன்ஜினுக்குன்னா அதுவும் மில்க் ஒயிட் சூப்பர் கலரு. வண்டி பக்கா இருக்கு, ஒரிஜினாலிட்டியா இருக்கு, ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி. ஒரு பெரிய ஆள்கிட்ட இந்த வண்டி தான். பக்காவா இருக்கும். ஷீட்லாம் காமிக்கிறேன். கோயம்புத்தூர்ல இருந்து கோயா ஷீட் போட்டிருக்காங்க. அதோட ஷீட் ஒரு ரதமே வேற. நமக்கு ஷீட் கவர் கூட நம்ம போடல. காரணம் என்னன்னா அதுல இருந்த கோயா ஷீட் வேற மாதிரி. சென்டர் ஷீட் வந்து அப்படியே தள்ளலாம், சோஃபா மாதிரி பின்னாடி இருக்கும், சாத்திக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் பண்ணிருக்காங்க. அது இல்லாம கேஷ் வைக்கிற லாக்கர்லாம் வச்சிருக்காங்க. சீட்டுக்குள்ளேயே கேஷ் வைக்கிற லாக்கர்லாம் வச்சிருக்காங்க. ஒரு பெரிய ஆள் வண்டி. வண்டி நம்பர் TN25 திருவண்ணாமலை வண்டிங்க. திருவண்ணாமலை வண்டி ஏஜெட் 90 64 வண்டி நம்பர். சூப்பரா இருக்கு. நிறைய பேர் வந்து கால் பண்ணி கேட்டிருந்தீங்க. நான் மறுநாள் வர சொல்லிட்டேன். ஏன்னா இன்னைக்கு நான் கொஞ்சம் வெளியே போயிட்டேன். வந்த உடனே ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்துட்டேன். ஆனா இன்னைக்கு வந்து நான் வெளியே போயிட்டு வந்ததுனால ஈவினிங் வீடியோ போடுறேன். வீடியோ பார்த்து வாங்க. அது லைவ் வீடியோ சும்மா போட்டது. ஃபுல் வீடியோ போடுறேன், அப்பதான் வண்டி பத்தி தெரியும்னு சொல்லிட்டு இப்போ ஃபுல் வீடியோ காமிக்கிறேன். ஸ்டிக் எடுத்து காமிக்கிறேன். பக்காவா இருக்கும். ஏன்னா சும்மா போற ரன்னிங்ல போறது ஒரு 2 நிமிஷம் தான் போடுவோம். அது உங்களுக்கு புரியாது. ஃபுல் வீடியோ போட்டதான் 10 நிமிஷம் போட்டதான் அந்த வண்டி பத்தி புரியும். வண்டி பக்கா கண்டிஷனு, 2012 2 ஓனரு, எல்லா ஆப்ஷனும் வந்துடும். மகேந்திரா பொலேரோ சூப்பரா இருக்குங்க. வண்டி நேரில் வந்து பாருங்க. கஸ்டமர் வந்து 560 கேட்டாரு. நான் அவ்வளவுதான் போவேன்னு சொல்லிருக்கேன். ஒரு 5 பாஞ்சு இல்ல ஃபைனல் ஒரு 5 ரூபாய் இருக்கும் வாங்கி தரேங்க. 5 lakhs இருக்கும் இது பண்ண முடியும். 5 லட்சம் ரூபாய்க்கு நான் எப்படியாவது பேசி வாங்கி தரேன். இது மாதிரி ஒரிஜினாலிட்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாம ரன்னிங் போர்ட்ல இருந்து மேல காவால இருந்து எல்லாமே தெளிவா இருக்கும். வண்டியே ஹைட்டா நிக்குது. ஆனா வண்டி செம்மையா போயிடுச்சு. 1500 ரூபாய் தான் டீசல் போட்டேன். ஏன் மைலேஜ் கணக்கு பாத்தீங்கன்னா சென்னைக்கு போய் வந்தேன். கம்மினாலும் 16 கொடுக்குது. 1500 ரூபாய் நான் போட்டது பில்லே இருக்கு. இங்கதான் லோக்கல்ல போட்டேன். சென்னைக்கு போய் வந்து அதுல இன்னும் டீசல் ஒரு 200 ரூபாய் டீசலுக்கு. வண்டி மைலேஜ் நல்லா கொடுக்குது. ஏசியும் ஃபுல் கூலிங். ஏசியில் தான் போனேன். கிலோமீட்டர் 117 1,17,000 கிலோமீட்டர் இருக்கு. பக்கா இருக்கும். நீங்க 100 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் எடுத்து கூட ஸ்டிக் எடுத்து பாருங்க, அடிக்காது. நானும் காமிச்சிடுறேன். பக்கா கண்டிஷன் நம்ம நிக்க வைப்போம். பிஸ்மிலாகாஸ்ல குடுக்குற பொருள் தெளிவா கொடுக்குறோம். கொடுக்குறதுனால தான் நம்மள்ட்ட வண்டியே காலி ஆயிடுச்சு. இப்போ 20 வண்டி எப்பவுமே இருக்கும். அதே டப்பு 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 டப்புன்னு ஒரு வாரத்துல இந்த 17 வண்டிக்கு போயிடுச்சு. கொடுத்துட்டேன். இப்ப இருக்கிறது ஒரு 3 வண்டி. இது 4வது வண்டி பிடிக்கிறேன். தெளிவா தான் கொடுக்குறேன். தெளிவு எல்லாம் கொடுக்க மாட்டேன். இப்ப இன்ஜினை காமிக்கிறேன் பாத்துங்க. ஆயிலும் பக்காவா இருக்கு. உங்களுக்கு 80 கிலோமீட்டர் போய் நான் இன்ஜினை காமிச்சிருக்கேன். பக்காவா இருக்கு. டிஏ இன்ஜின் 5 லட்சம் ரூபாய் வாங்கி தரேன். தெளிவான வண்டி. 5 உடைக்க மாட்டாருங்க கஸ்டமரு. 5 ரூபாய் இருக்கு, நான் பேசி வாங்கி தரேன். இன்ஜின் பக்காவா இருக்கு. இந்த கை வைக்க இந்த சைலன்சர் இருக்கும். இந்த படத்துல உஷாரா கை வைக்கிறதுல ரேஸ் பண்ணுமா. பக்கா கண்டிச்சிருங்க. கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணும். இல்ல கொடுக்க கூடாது. ஒரு தெளிவான வண்டி. விரல் எடுத்துக்காங்க. ரேஸ் பண்ணுமா.
கொடுத்தா ரேடியேட்டர் சர்க்கஸ் வந்து எல்லாமே தெளிவா இருக்கு. தெளிவா வந்து வேற லெவலு. ஆயில் போக அடிப்பாரு, அடிக்கிற வண்டி கொடுக்க மாட்டேன். தெளிவா நல்லா கொடுப்பேங்க. பிஸ்மில்லா காசுல இன்ஜின் நல்லா வேணும். நல்லா வேணா என் வண்டி ஆபீஸ்க்குள்ள வராது, ரிட்டர்ன் அனுப்பிச்சிருவேன். இந்த பாருங்க 4 நாளா இந்த வண்டியே வரல. நல்ல பொருள் மட்டும் வந்தா மட்டும் வீடியோ போடுறேங்க. நல்லா இல்லைன்னா வீடியோ போட மாட்டேங்க. நல்ல பொருள் மட்டும் வீடியோ போடுறேங்க. வண்டி தெளிவா பக்கவா இருக்குங்க. அந்த லைட் இருக்கு பாருங்க, ஹெட்லைட்டே தேவையில்லைங்க. இந்த 2 லைட்டே என்ன வெளிச்சம் தெரியுங்களா? போறது அப்படியே வெள்ளையா பக்கவா இருக்குது இந்த லைட்டுங்களே. எல்லா லைட்டும் ஒர்க் ஆகுதுங்க. இது ஒர்க் ஆகல அது ஒர்க் ஆகுதுன்னு இல்ல, பக்கா கண்டிஷனு. மில்க் ஒயிட் நல்லா இருக்கு பாருங்க. வண்டி பார்க்கவே தெளிவா இருக்கும், பக்காவா நீட்டா இருக்கு. இது பேக் சைட்ல இருந்து எல்லா சைடும் நம்ம காமிச்சிடும். கொடுக்குற பொருளை சுத்தமா போகணும், சுத்தம் எல்லாம் கொடுக்க கூடாது. எல்லாமே கரண்ட்ல இருக்க வண்டி. எஃப்சியும் பாத்தீங்கன்னா 27 கரண்ட்ல இருக்கு. இன்சூரன்ஸும் உங்களுக்கு கரண்ட்ல இருக்குங்க. வண்டியில இன்சூரன்ஸ் எஃப்சி எல்லாமே கரண்ட்ல இருக்க வண்டி. ஒரு தெளிவா இருக்கும். டயர் ஸ்டெப்னி கூட பாத்துங்க, எல்லாமே நீட்டா இருக்கும், பக்கா கண்டிஷனு. நம்பர் அவங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்போம். பம்பர் பாருங்க, பேக் சைடு பம்பர் எப்படி குத்துருக்காங்க பாருங்க, செம்ம லுக்கு வண்டி. இந்த மாதிரி வண்டி லட்சத்துல ஒரு வண்டி தான் வரும். இன்னைக்கு விட்டீங்கன்னா இந்த மாதிரி வண்டி 2 வருஷம் ஆகும் என்கிட்ட வர. இந்த மாதிரி குவாலிட்டி தெளிவா வரதுக்கு 2 வருஷம் ஆகும். வாங்க, எப்படியாவது பேசி 5 ரூபாய் இருக்கும் வாங்கி தரேன். 5 உடைக்க மாட்டாரு அவர். 5 சொல்லி 5.30 கிலோ கொடுக்கவே மாட்டேன்றாரு. நான் பேசி வாங்கி தரேன். 5 இருக்கும் வாங்கி தரேன். தெளிவான வண்டி. இதை பாருங்க, தெரியுதுங்களா? இதெல்லாம் அப்படியே ஒரிஜினாலிட்டி தெளிவா இருக்கு. நம்பர் அவங்க நல்ல பொருள் கொடுப்போம். நல்ல பொருள் இருந்தாதான் ஆபீஸ்க்குள்ள என்ட்ரி, இல்லைன்னா நோ என்ட்ரி. என்ட்ரியே பண்ண மாட்டேன். மிரர் எல்லாம் பாத்துங்க, எல்லாமே தெளிவா இருக்கு. உள்ள காமிக்கிறேன், உள்ள இருக்க குவாலிட்டியை பாருங்க. ஃபர்ஸ்ட் வண்டி பாருங்க, செம்மையா இருக்குங்க. செட் எல்லாம் வேற லெவல். இங்க பாருங்க, தலைக்கு தலை ஸ்பீக்கர் வச்ச வண்டி பாத்தீங்களா? இத பாருங்க, ஃபேன் ஓடினுங்க பாருங்க. 2 பக்கம் 2 ஃபேன். இது எப்படி வேணாலும் திருப்பிக்கலாம், இப்படி திருப்பலாம், அந்த பின்னாடி உங்களுக்கு திருப்பலாம், எல்லாம் எந்த பக்கம்னாலும் திருப்பிக்கலாம். ஃபேன் விஐபி வண்டி. ஏசியும் வேற லெவல். பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடும். பவர் விண்டோ இருக்கு, சென்ட்ரல் லாக்கும் இருக்கு. 1.17 தான் ஓடி இருக்குது. உள்ள பாருங்க, சீலிங் பாருங்க, இந்த லைட் பாருங்க. இதுக்கு 2 கலரு. இப்போ கலர் மாத்தனா அது ப்ளூவா மாறும். ஆஃப் 3 கலர்ல இருக்கிற மாதிரி இருக்கு வண்டி. பக்கா நல்ல பொருள் கொடுப்போம். எல்லாம் கொடுக்க மாட்டேன். இந்த லாக் ஆயிடுச்சு, இந்த லாக் ஓபன் பண்ணாருங்க. பாருங்க, இந்த பேக் சைட்ல இருந்து எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. பக்கா கண்டிஷனு. ஃப்ரண்ட்ல காமிக்கிறேன், செம லுக்குங்க. லுக்கு வேற லெவலு. மேல பால் சீலிங் பார்த்தா யாரு இப்படி பண்ணதுன்னு கேட்பாங்க, அவ்வளவு டாப்பா இருக்கு. இந்த லைட்டும் போடுறேன் பாத்துங்க, பக்காவா சரியான குவாலிட்டி. பாருங்க, ஸ்பீக்கர் பின்னாடியே உங்களுக்கு ஸ்பீக்கர் வந்துடும். சரியா இருக்கு. இந்த ஒரு நம்பர் பிளேட், பேக் சைடு நம்பர் பிளேட் வச்சிருக்கோம் பாருங்க, மாட்டிடுறேன். பெரிய கரெக்டா இந்த சீட் இது வந்து சோஃபா மாதிரி கூட மாத்திக்கலாம். இத பாருங்க, இத சொன்னாங்கல்ல கேஷ் லாக்கர்னு, இத பாருங்க சாவி எதுக்கு. இதுல கேஷ் கூட வச்சுன்னு போலாம். நீங்க சேஃப்டிக்கு எதனா பொருள் வைக்கணும், என்னன்னா வைக்கணும்னா இது லாக் கூட இருக்கு, சரிங்களா? நீங்க லாக் வச்சீங்கன்னா தான், லாக் ரீஸ் பண்ணாதான் ரீஸ் ஆகும், இல்லைன்னா ரீஸ் ஆகாது. இத பாருங்க, கேஷ் லாக்கர் வச்சிருக்காங்க. இத பாருங்க தெளிவா, இதுக்குள்ள கேஷ் கூட நீங்க வச்சுக்கலாம். வச்சுக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்கு. இத பாருங்க, தெரியுதுங்களா? எல்லா ஆப்ஷனும் வச்ச வண்டி. பக்கா கண்டிஷனு. கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன். கேஷ் லாக்கரோட வண்டி இருக்கு. இதை லாக் பண்ணிட்டு இதை சாவியை திருப்பிட்டீங்கன்னா முடிஞ்சுது, லாக் ஆயிடுது. ஏன்னா இது ஒரு பெரிய ஆல்ட் இந்த வண்டி, அதனாலதான் உங்களுக்கு கேஷ் லாக்கரோட எல்லாமே இருக்குது. ஒரு தெளிவான வண்டி. அந்த டோர் பேட்ல இருந்து எல்லாமே பாருங்க, அந்த மேட்சிங் கரெக்டா இருக்கும். எல்லாமே எதிருங்க, இது வந்துட்டேன். இந்த ரப்பரை பிச்சு காமிச்சிடறேன். இது கூட பாருங்க, ஒரிஜினாலிட்டி இருக்கு. இதுல வந்து அவங்க டிசைன் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒட்டி இருக்காங்க. ஆனா பக்காவா இருக்கு. இது பிரிச்சாதான் உங்களுக்கு தெரியும். ஆனா ஒரிஜினாலிட்டி கிளீனா இருக்கு. ஏன்னா அவங்க பால் சீலிங் பண்ணிருக்காங்கல்ல, இந்த பால் சீலிங் ஒட்டுவாங்க லாக்கு. பக்காவா வண்டி. ஆனா சரியா பாத்துங்க, எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல. ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கிற வண்டி. கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்க கூடாது. என்ன பொறுத்த இருக்கும் ஒரு தெளிவான வண்டி, தெரியுங்களா? பக்கா கண்டிஷன் இருக்கிற வண்டி, தெளிவா இருக்கு. நம்பி வாங்க, நல்ல பொருளை தும்புங்க. பிஸ்மில்லா காசுல நல்ல வண்டி வந்திருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. இதை மிஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வண்டி வர்றதுக்கு 1 வருஷத்துக்கு மேல ஆகும். இந்த பேக் சைடு தான் காமிக்கிறேன். பேக் சைடு தான் பாத்துருங்க. ஒரு தெளிவா அந்த பாருங்க, இந்த டிக்கேர் எல்லாம் பாருங்க, அந்த ஒரிஜினாலிட்டி பாருங்க. இந்த ஒரிஜினாலிட்டி இருக்கிறதுனால தாங்க என்கிட்ட நிக்கிறது இல்ல. சீக்கிரம் வியாபாரம் பண்றேன்னா தர பொருள் நல்ல பொருளா கொடுக்குறேன். பாருங்க, பின்னாடியும் பாருங்க ஸ்பீக்கர் எல்லாம் வச்சு சரியா இருக்கு, தெரிஞ்சுங்களா? நல்ல வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. ஒரு தெளிவா இருக்கு. அவுட்லுக், இன்டீரியர் எல்லாமே டாப்பு.
எல்லாமே பக்காவா இருக்கு. நேரில் வந்து பாருங்க. கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம், எல்லாம் கொடுக்க மாட்டேன். நல்ல வண்டி, டயர்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு, தெளிவா இருக்கு. பிஸ்மில்லா காசு கால் பண்ணுவாங்க. சரியான வண்டி, சீக்கிரம் சார் இன்னைக்கு வீடியோ போடுறேன், நாளைக்குள்ள இந்த வண்டி வித்துறோம். நல்ல பொருள், சீக்கிரம் வந்து நேரில் வந்து பாருங்க. உங்களுக்கு டாப்ல இருந்து, இன்ஜின்ல இருந்து, டயர்ல இருந்து, ரப்பர் பீடிங்ல இருந்து எல்லாமே காமிப்பேன். இதை காமிச்சேன் அதை காமிக்கலன்னு எனக்கு என்னைக்குமே பேர் வேணாம். தெளிவா காமிச்சேன். நல்ல பொருளே வாங்க. 5-60 கேக்குறவங்க 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்கி தரேன். 5 உடையாதுங்க இந்த வண்டி. ஏன்னா கஸ்டமர் விட்டே கொடுக்க மாட்டாரு. ஏன்னா அவ்வளவு தெளிவா இருக்கிற வண்டி. இந்த மாதிரி வண்டிலாம் வேகத்துல இருந்தா 5,000 ரூபாய் 5,70 விற்பாங்க. 5,70,000 விற்பாங்க. ஏன்னா விஐபி வண்டி கெத்தா இருக்கு பாருங்கன்னு சொல்லி. நம்ம அப்படிலாம் இல்லை. இதுக்கு எடுத்து ஓப்பனா கஸ்டமர் வண்டி, எனக்கு கமிஷன் தான், வேற எதுவுமே நம்ம பண்ண மாட்டோம். 5 லட்சம் ரூபாய்க்கும் முடிச்சு தரேன். என்ன நம்பி வரவங்க நான் முடிச்சு கொடுப்பேன். ஒரு தெளிவான வண்டி. பிஸ்மில்லா காசு கால் பண்ணுவாங்க. சேனலை பார்த்து கமெண்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லபடியா கமெண்ட் பண்றீங்க, நானும் பாக்குறேன். இதற்கு எனக்கு தப்பான கமெண்ட் வரதில்லை, எல்லாமே நல்லது. நல்ல பொருள் நான் கொடுக்குறதுனால தான் நல்ல கமெண்ட் வருது எனக்கு. அதே மாதிரி குத்துன்னு இருப்பேன். வாய்க்கல என்னைக்குமே ஒரே மாதிரி இருப்போம். பிஸ்மில்லா காசுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்ல இதுக்கப்புறமா சேருங்க, சேர்க்கிறோம். பிஸ்மில்லா காசை பாரு எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. டெய்லியும் பாருங்க, டெய்லியும் போடுவோம். நன்றிங்க.